அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அரசியலில் பெரிய அமைச்சர்கள் இருக்கலாம், பெரிய அதிகாரம் உள்ளவங்க இருக்கலாம், செல்வாக்கு உள்ளவங்க இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு இவர் போன்றவர்கள் வரமாட்டார்கள். நான் கூட போனாலும் போவேன், அவர் வரமாட்டார். அரசியல்வாதிகளுடன் பழகி 40-50 ஆண்டுகள் அவர்கள் எந்த நோக்கோடு ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து ஓட்டு கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணத்தை தவிர மற்ற எதுவும் உங்களுக்கு கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நெருங்கி பழகிருக்கு. ஆனால் நான்லாம் அதில் ஈர்க்கப்படலை. சமுதாயம் என்பது மனிதனால் உருவாக்கப்படுவதில்லை, அதுவாக உருவாக்குது. அதை பள்ளிக்கூடங்கள் மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவோ சட்டங்கள் மூலமாகவோ ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது, ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் உறவு முறை இருக்கிறது. அந்த உறவு முறை இயற்கையாக உருவாகிறது. அந்த உறவு முறையை முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு போவது, உபயோகப்படுத்துவது என்பதுதான் கடந்த 40-50 ஆண்டுகளாக இதை பற்றி சிந்தனை செய்வதனால நாடு முழுவதும் எந்தெந்த சமுதாயம் சொந்த காலில் நிற்க முயற்சி செய்திருக்கிறதோ அந்த சமுதாயம் முன்னுக்கு வந்திருக்கிறது. எந்த சமுதாயம் அரசியலை நம்பி அதன் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்ததோ அந்த சமுதாயங்கள் தான் தேங்கி இருக்கிறது, பின்தங்கி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அறிந்ததுனால ஒரு சமுதாயம் தன் சொந்த காலில் நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு உதவி தேவை, அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. அந்த சமுதாயத்தில் இருக்க பெரிய மனிதர்கள், மற்ற சமுதாயத்தில் இருக்க பெரிய மனிதர்கள், எல்லா சமுதாயமும் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் சேர்த்துதான் ஏதாவது ஒரு சமுதாயம் பின்தங்கி இருக்கிறதோ, தேங்கி இருக்கிறதோ, பிற்படுத்தப்பட்டிருக்கிறதோ இந்த சமுதாயத்தெல்லாம் உயர்த்த வேண்டும் என்றால் முதல்ல அந்த சமுதாயம் முடிவு பண்ணணும், நாம் முன்னுக்கு வரணும். இதை லூதியானா, பட்டாளா இது மாதிரி 1992 இருந்து எந்தெந்த இடத்துல பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் போய் பார்த்த பொழுது எந்த சமுதாயம் தன்னால் முன்னுக்கு வர முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு அதற்குண்டான தலைமை கிடைக்கிறதோ, உதாரணங்கள் கிடைக்கிறதோ, உதவி கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தது போலதான் அந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறது என்பதை எங்கு பார்த்தாலும் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி நான் பார்க்கிறேன். என்றால் எந்தெந்த சமுதாயங்கள் சொந்தக்காலில் நின்றார்களோ அவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். பெயரை குறிப்பிட வேண்டும். எந்தெந்த சமுதாயம் அரசியலை நம்பினார்களோ அவர்கள் எல்லோரும் பின்தங்கி இருக்கிறார்கள். இதை அரசியல் எனக்கு பல அரசியல்வாதிகளை தெரியும், தலைவர்களை தெரியும், கட்சி ஜாதி பெயரில் கட்சியை நடத்துவதற்கு தெரியும். ஆனா நீங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு சமுதாயம் சொல்லுவாங்க. நாம பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் மற்ற சமுதாயங்கள் இருக்கலாம், ஆனா நாமும் காரணம்ங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. அததான் சொல்றோம். நாம பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு கல்வி, நமக்கு ஆன்மீகம் தேவைன்னு சொன்னாங்க. இதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது, மற்றவங்க அதுக்கு உதவலாம். ஆனா ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, அது நமக்கு உருவாக வேண்டும். அதற்கு உதாரணங்கள் இருக்கலாம், உதவி கிடைக்கலாமே தவிர ஆன்மீகம் வேண்டும் என்று கூறுகிற அதுவும் அரசியல் இருந்த ஒரு பெரிய ஞானி சஞ்சாரத்தில். இன்றைக்கு அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் அவங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு போறோம், அவங்களுடைய சொற்பொழிவோட கேட்கிறோம், அவங்க புத்தகங்கள் எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி கூட ஆன்மீகம் வேண்டும் என்று கூறிய ஒரு அரசியல்வாதிய இந்த கடந்த 30-40 ஆண்டுகளை நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஆன்மீகம் இல்லாத ஒரு சமுதாயத்துல சுய கட்டுப்பாடும், பெரியோர்களுக்கு மரியாதையும், பெண்களுக்கு மரியாதையும், தான் உயர வேண்டும் என்கிற எண்ணம், அதை ஸ்ரீதர் வேம்பு கூறினார தன்னடக்கம் எனக்கு இப்போதும் என்று நினைக்கிற மனப்பான்மை இருக்கிறது. அது இதெல்லாம் வர வேண்டும் என்றால் ஆன்மீகம் தான் அடிப்படையாக இருக்க முடியும். ஆனால் ஆன்மீகம் கல்வியும் இணைய வேண்டும். கல்வியினால் ஆன்மீகம், ஆன்மீக
கல்வி. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம எல்லாம் படிச்ச போது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் எல்லாம் சாதாரணமாக பள்ளிக்கூடங்கள்ல அன்னை பிதாவும் முன்னேறி தெய்வம் அழகான வார்த்தைகள். ஆனாவுக்கு அதான் அடையாளமே. அறம் செய்வது ஆறுவது சினம். இது கல்வி மாத்திரம் இல்ல, ஆன்மீகத்தையும் போதிக்கும் கல்வி. இதையெல்லாம் 1967 திராவிட இயக்கங்கள் பதவிக்கு வந்த உடனே முதல்ல எடுத்தது ஆன்மீகத்தையும் கல்வியையும் பிரிச்சாங்க. ஔவையார் ஏதோ திருவள்ளுவர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர, யார் யார் சாதாரணமான சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கல்வியில சின்ன சின்ன வரியில ஆன்மீகத்தையும் கல்வியையும் ஊத்தினாங்களோ ஔவையார் போல அவங்களெல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அதனால தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்க வேண்டிய தமிழ்நாடு பாரத தேசத்துக்கு மாத்திரமல்லாமல் உலகக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இதுல திறமையும் இதுல அதுக்கு உண்டான ஒரு ஆன்மீக தன்மையும் தமிழ்நாட்டில் இருக்கு. 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ்நாட்டில் வந்து ஆக்சிடென்டா பிறக்கல. நாமெல்லாம் நல்லவர்கள் வேண்டும் என்று வேண்டியதாக பிறந்தார். நல்ல அரசர்கள் வேண்டும், நல்ல ஞானிகள் வேண்டும், நல்ல சன்னியாசிகள் வேண்டும், நல்லவர்கள் வேண்டும் என்ற பிரார்த்தனை அவசியம். நல்லவர்கள் உருவாக மாட்டார்கள். நல்லவர்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதுல அரசியல்வாதிகளோட பழகும் பொழுது ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் செல்வாக்குள்ளவர் ஒரு சமுதாயத்தை ஓரளவுக்கு வழி நடத்தி இருக்கிறார். சரியா தப்பாங்கிறது அடுத்தது. அவர்கிட்ட வந்து 2002 சார் நான் எனக்கு 16 எம்எல்ஏ அந்த சமுதாயம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க, 4 எம்பி. ஆனா அவங்களுக்கு எல்லோருக்கும் நான் வேலை கொடுக்கிறேன்னு சொன்னேன். அரசாங்க வேலை வாய்ப்பு மற்ற வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி தரணும்னு சொன்னதெல்லாம் முடியல. அவர்கள் எல்லோரும் வேலை கேட்கிறார்கள். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியல என்று அவர்களுக்கு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்க வந்து அவங்களுக்கு வேலை தரேன்னு சொன்னீங்களே தவிர அவங்களுக்கு வேலை உருவாக்கி தரும் தன்மை அந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறத நீங்க நினைச்சீங்களா? தமிழ்நாட்டில் 3 பெரிய சமுதாயங்கள், சாதாரணமான நிலையில் இருந்த சமுதாயங்கள், அவங்களுடைய சமுதாயத்தினுடைய கட்டுக்கோப்பா அவங்க ஒருவருக்கு ஒருவர் உதவுவதன் மூலமாக அந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்து மற்ற சமுதாயங்களுக்கு மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிற சமுதாயங்களை நான் ஆய்வு செய்யறது அவங்களுக்கு புரியல. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 28 மாவட்டங்கள் இருக்கு, 32 இருக்கு, 28. அதுல தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில 54% 7 மாவட்டங்கள்ல எல்லாம் வருது. மேற்கு மாவட்டங்கள் அங்க இருக்கிற அந்த சமுதாயங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக சாதாரண விவசாயம் செய்துட்டு இருந்தாங்க. நீங்க திருப்பூரை பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் செய்தவர்கள் தான் அதுல பஞ்சு வியாபாரம் பண்ணவங்க, பஞ்சு உற்பத்தி பண்ணவங்க, அதுல நூல் நூற்க கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை ஆடையாக செய்து அதற்கப்புறம் அதை பனியனாக அதை வச்சு உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி ஏற்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அவங்க அரசியலை நம்பல. அந்த சமுதாயத்துக்கு என்ன ஒரு தன்மை இருக்கிறதோ, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற தன்மை, அந்த விவசாயத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி நாம் முன்னேற முடியும் என்கிற தலைமை இருக்குது, உதாரணம் இருக்குது. அவங்களால பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றாங்க. திருப்பூர்ல இந்த நூற்பாலை ஏற்றுமதி பண்றாங்களா, அது 67% பேர் 12ஆம் கிளாஸுக்கு கீழே படிச்சவங்க. ஏனென்றால் நம்மால பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் அவங்களுக்கு கிடைச்சதுனால சாதாரணமானவர்களுக்கு கூட அந்த தொழில் வச்சு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. கிட்டத்தட்ட 50,000-60,000 கோடி ரூபாய்க்கு நூற்பாலை ஏற்றுமதி நடக்கிறதுங்க. திருப்பூரில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பூரா அழைத்து வந்து வேலை கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடிகிறது. 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க.
உருவாக்கும் கல்வி தேவை. இதெல்லாம் எடுத்து அந்த அரசியல்வாதிக்கு நான் கூறினேன். அவரிடம் சொன்னேன், உங்க சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்துல நான் 2002 அவங்களுக்கு கூறும்பொழுது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு விளைநிலம் இருக்கிறது. நான் சொன்னேன், 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு விளைநிலம் இருக்கிற உங்க சமுதாயம் ஏழை சமுதாயம் இல்லை, இது பிச்சை எடுக்க வேண்டிய சமுதாயம் இல்லை, இதற்கு இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய சமுதாயம் இல்லை. ஆனா இந்த சமுதாயத்துல இவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்களே, எத்தனை பேர் ரைஸ் மில் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் லாரி வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் கோடவுன் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உரம் தயாரிக்கிறீங்க, இப்படியே கம்பெனி இருந்தாங்க. சார் அவங்க எங்க அந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று கூறினார். அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், லாயர், அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் அறிவிதிகளெல்லாம் அழைக்க போகிறோம். நீங்க பஞ்சாப் மற்ற இடத்துலாம் போய் இந்த ஆய்வு செய்திருக்கிறீர்களா, எங்க சமுதாயம் எப்படி முன்னுக்கு வர முடியும் என்பதை நீங்க எடுத்து கூறணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க அரசியலை நம்பக்கூடாது, அரசியலை நம்பி மாத்திரம் ஒரு சமுதாயம் முன்னுக்கு வர முடியாது என்பதை நான் கூறுவேன். ஆனா நீங்க கட்சி நடத்துறீங்க, அரசியல் கட்சி நடத்துறீங்க, நீங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு சொன்னேன். சார் நீங்க சொல்லணும் தான் சார் உங்களுக்கு அழைக்க. 2002 இமேஜ் ஆடிட்டோரியத்துல, இந்தியன் பேங்க் இமேஜ் ஆடிட்டோரியத்துல இதை பத்தி பேசினேன். அப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், நம்ம சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வலிமையும் திறமையும் செம்மையும் இருக்கிறது என்பது அவங்களுக்கே தெரியாது. சமுதாயத்திற்கு ஒரு வலிமை என்பது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அரசியல் நாட்டம் இருக்கிறதுனால தொழில் புரிவதில் அவங்களுக்கு நாட்டம் ஏற்படாது. அதனாலதான் ஸ்ரீதர் வேட்புலாம் இங்க வந்த பொழுது நான் அவருக்கு என்ன கூறினேன் என்றால், அவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. அவருக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அமெரிக்காவில் இருக்க கம்பெனிகளோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறது. அவர் ஏன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால், அந்த நாட்டில் இருந்தாக்க அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. அவரை பத்தி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கூட இங்க நடத்துவாங்க. இந்த அளவுக்கு நம்ம நாட்டிலே ஒரு பெரிய அமெரிக்காவில் போய் பெரிய காரியம் செய்திருக்கிறார். இப்ப ஆனந்தன் இங்க ஆனந்தன் வந்திருக்காரு. அவரும் வெளிநாட்டில் இருந்தவர். இன்னும் ஸ்ரீதர் சொல்றார், இந்த சிப் பண்றாங்க, இந்த டெலிபோன்ல இருக்கு, இந்த சிப்ல இருந்து உலகத்துல எல்லாருக்குமே சிப், அது மூலமாதான் உலகத்தையே எல்லாரும் ஆட்டி படைக்கிறாங்க. மின்னணுமே கருன்னு சொல்லலாம். அதை கரெக்டா சார்? அதை உற்பத்தி செய்யற இந்த உலகத்துல ஒரு 20-30 பேரை செலக்ட் பண்ணா ஆனந்தன் ஒருவர் சொல்லுவார். அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தா எதாவது செல்வம் பிடிக்கும். ஆனா அவர் நம்ம நாட்டில் வந்துட்டார். காரணம் என்னவென்றால், எங்க சமுதாயம் பின்தங்கி இருக்க சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை நான் சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீதர் வேட்புடைய சிந்தனை என்னவென்றால், இந்த நாட்டில் நாம பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு காரணமே நாம் எல்லாரும் அரசாங்கம் நம்மை முன்னுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்கிற ஒரு நப்பாசையினால 50-60 ஆண்டுகள் நம்ம சொந்த காலம் இருப்பதை பற்றி நாம சிந்தனை பண்ண வேண்டும். கிராமம்னாலே பின்தங்கிய விஷயம். இன்னும் கேட்டால் நம்ம பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூறுவார்கள், நகரத்துக்கு போனால்தான் முன்னேற்றம், கிராமத்தில் இருந்தால் பின்தங்கிய தன்மை தான் இருக்கும் என்று நாங்கள் பொருளாதாரத்தை படிக்கும் போது, இதுக்கு முதல்ல 1970-80 நான் பொருளாதாரம் படிக்கும் போது எனக்கு காது செவிடாகும் அளவுக்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுவாங்க, கிராமங்களை அழித்தால்தான் கிராமங்கள் அழிந்தால்தான் பொருளாதார முன்னேற்றம் என்பது இன்று வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள் உலகளவில் மாத்திரம் இல்ல, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலும் சரி, இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கிராமங்கள் அழிய வேண்டும், கிராமங்கள் அழிந்தால்தான் மனிதர்களுக்கு பின்தங்கிய தன்மை போகும், முன்னேற்றம் வரும். இது மாதிரி ஒரு பாடம் நம் நாட்டில் நடக்குது. இதையெல்லாம்
கட்டுக்கோப்பும் ஒரு நாடும் முன்னுக்கு வர முடியும் என்பதை நாங்க அனுபவ ரீதியாக உணர்ந்து அதற்கான தயாரிப்புகள் தேவைங்கிறதுனாலதான் நம்ம தங்கராஜன் கிட்ட வந்து இந்த சமுதாயங்களிலேயே ரொம்ப அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறது, அரசியல்வாதிகள் பேர் ஏராளமான நம்பிக்கை, யாராவது நம்ம முன்னுக்கு கொண்டு வர மாட்டார்களா என்கிற ஒரு தாபம். இதனால அரசியல்ல ரொம்ப பிடிபட்டிருக்கிற சமுதாயங்கள்ல எப்படியாவது அதுல இருந்து அந்த எண்ணத்திலிருந்து அவங்க வெளியில கொண்டு வந்து அவர்களை முன்னேற்ற பாதையில நாம எப்படி செலுத்துவது என்பதை எனக்கு பல விதங்கள்ல இதை கூறியவர் நம்ம தங்கராஜன். எனக்கே பல விஷயங்கள் தெரியாது. ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமே அதனுடைய தன்னம்பிக்கை, அதனுடைய ஆத்ம கௌரவம். 1882 வெள்ளைக்காரர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பட்டியலை தயார் பண்ணி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 280 சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று போட்டாங்க. அந்த சமுதாய தலைவர்கள் தான் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டாங்க, எங்களை எப்படியா நீ பிற்படுத்தப்பட்டவன், நான் பின்தங்கியவன் சொல்லுவேன். என்ன பின்தங்கியவன் சொல்றது எனக்கு அவமானம். ஆனா இன்னைக்கு என்ன பின்தங்கியவன் என்று சொல்லுவேன் பெட்டிஷன் போடுறது. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த சமுதாயத்துக்கு சொந்த காலில் நிற்கிற தன்மை போய்விடுறது. ஏதாவது ஒரு தலைவனை நம்பி அவன் மூலம் நம்ம முன்னுக்கு வந்து விட மாட்டோமா என்கிற ஒரு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசை நிராசையாகும் போது நமக்கு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்துக்கு காரணம் ஏதோ ஒரு கட்சி, ஏதோ ஒரு தலைவர், ஏதோ ஒரு சமுதாயம், ஏதோ ஒரு சிந்தனை. அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த திண்மையும் உத்வேகம் இருக்கு பாருங்க, அது பூரா அழிக்கப்படுது. இதை கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த தலைவர் என்ன சொன்னார், நீங்க சொல்றது 100க்கு 100 சரி சார். எங்க சமுதாயத்தில் இருக்கவங்க, அவங்க அந்த சமுதாயத்தில் நிறைய நிலம் வச்சிருக்காங்க. என்ன பண்ண, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் வேலை, அதுவும் 3-4 மாசத்துக்கு தான் வேலை, மற்றபடி வேலையே கிடையாது. அதனாலதான் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் சினிமா அதிகமா வளர்றதுக்கு காரணமே மக்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறதுனால சினிமா ஏதாவது ஒரு மாநிலத்துல இந்த அளவுக்கு சினிமா வளர்ச்சி நீங்க பார்த்துட்டீங்க. இன்னைக்கு கூட யாரோ சொன்னார், நம்ம எவ்வளவு அமைதியா பேசிட்டு சினிமா ஸ்டாரிங் வந்தா போறோம், இந்த அமைதியெல்லாம் மறைந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு சினிமாவிலையும் இந்த ஷோவிலையும் நாட்டங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் உழைப்புல நம்பிக்கை இல்லாத, டயத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாத, அந்த மாதிரி ஒரு பிரபலங்கள் சேர்ந்து நாம டயத்தை ஏராளமாக நம்முடைய டயத்தை முதலீடு செய்து அவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் மாற வேண்டும். அதனாலதான் ஸ்ரீதர் வேம்பு கிட்ட நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், சகஜானந்தர்கள்லாம் அவர்கள் பாதையில மாத்திரம் இந்த சமுதாயம் சென்றிருந்தால், இந்த சமுதாயம் மாத்திரம் இந்த சமுதாயமே சென்றிருந்தால், இந்த சமுதாயம் தன்னை பின்தங்கிய சமுதாயம், நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லிக்க வேண்டும் கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த விசிகே பார்ட்டி இருக்கு, அதுல ரவிக்குமார் ஒரு எம்பி, அதை யார் சொல்ல கொடுத்தாங்க, அந்த நீங்க தான் ரவிக்குமார். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் கூட சிந்திக்கிற தன்மை இருக்கும். அவர் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயத்தில் 3 பெரியவர்கள் உருவானார்கள். 3 பெரியவர்கள் 3 விதமான திசையை காண்பித்தார்கள். அதில் ஒருத்தர் வந்து அயோத்திதாச பண்டிதர், அடுத்தது ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், 3வது சகஜானந்தர். இந்த 3 பேர் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டிய பெரியவர்கள். நீங்க அதை பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்திலிருந்து யாருமே கிடையாது. ஆனா இந்த சமுதாயம் திராவிடத்துக்கிட்ட போய் சிக்கிக்கும். இந்த 3 பேரையுமே அவங்க விலக்கி வைத்து விட்டார்.
அதுல ரவிக்குமார் கூறுகிறார், அயோத்திதாச பண்டிதர் தமிழ் பௌத்தத்தை தாழ்த்தப்பட்ட மக்களின் மீட்சிக்காக வைத்தார். புத்த மதத்துக்கு போகணும் என்று கூறினார். முஸ்லிம் கிறிஸ்தவனா போகணும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு விரோதமில்லாத ஒரு மதம் தேவை. மற்றவர்களுக்கு மனதில் நெருப்பு உண்டாகாத ஒரு மதம் தேவை, மாற்று மதம் தேவை. அதனால புத்த மதம் என்று கூறினார். எட்டுமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்ற தலைவர்களோடு அரசியல் அதிகாரம் பெறுவதன் மூலமாகவே நம் சமுதாயம் நினைத்தார். இதுல அம்பேத்கர் மாடல் சொல்லலாம். இன்னொன்று, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் மூலமாகத்தான் அவங்களுக்கு அதிகாரம் பெற்று கொண்டு வர முடியும் என்று நினைக்கிற எல்லா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் கட்சிகளை பூரா செய்கிறார். ஆனா சகஜானந்தர் என்ன சொன்னார்? சகஜானந்தர் ஆன்மீகமும் கல்வியும் தான் இந்த மக்களை ஈடேற்றும் என்று நம்பினார். இதை யார் கூறுவது? நான் அல்ல, இதை கூறுவது ரவிக்குமார். எனக்கு அந்த அளவுக்கு அவருக்கு பரந்த மனப்பான்மை இருந்தது, நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அரசியல்வாதிகள் அந்த பரந்த மனப்பான்மை நிறைய பேர் கிடையாது. ஆனால் அவர் உண்மையை கூறினார். சகஜானந்தர் போன்ற ஒரு பெரிய மனிதனுடைய சிந்தனை, அவர் அரசியல் இருந்தார். அதனால மற்றவர்கள் அரசியலுக்கு அழைக்கல. அரசியல் மூலமாக அவர் முன்னுக்கு வரல, அவர் சொத்து சேர்க்கல, அவர் கட்டணம் கட்டல, கார் வாங்கல. அவர் அரசியல் இருந்தது மற்றவர்களை முன்னேற்றுவதற்காக. இன்றைக்கு அரசியல் இருக்கவங்க தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக இருக்கிறார்களே தவிர மற்றவர்களை முன்னேற்றுவதற்காக அரசியல் இல்லை. அதனால எல்லோரையும் இவர்கள் அரசியலுக்கு அழைக்கிறார்கள். அவர் அழைக்கிறார், நான் அரசியல் உங்களுக்காக, நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், நீங்கள் கல்வி கூடத்துக்கு செல்லுங்கள், நீங்கள் ஆன்மீக வழியை பின்பற்றுங்கள், உங்களுடைய நலனுக்கு நல்லது, உங்களுக்காக நான் அரசியல் இருக்கிறேன் என்று கூறினார். இன்றைக்கு அது போன்ற அரசியல்வாதிகள் இல்லை. அதனால இவர்களெல்லாம் என்னை சந்திச்ச போது எனக்கு சகஜானந்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதே தவிர சகஜானந்தர் பற்றி ஆழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது எனக்கு கிடைச்சதும் நம்ம தங்கராஜ் போன்ற இந்த சமுதாயத்தில் அடிமட்டத்தில் வேலை செய்யறது மூலமாகத்தான் எனக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அப்பொழுது நான் என்ன சொன்னேன்? சகஜானந்தருக்கு பிறகு தொடராத இந்த வேலையை தொடர்கிற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அது மூலமாகத்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு அவர்களுக்கு உண்டான இயற்கையான ஒரு வழி கிடைக்கும். இன்றைக்கு நிறைய வசதி இந்த மாதிரி இல்லை. அந்த காலத்துல அவர் நடந்தே போயிருப்பார், ஒரு கார்ல ஏறி இருப்பார் கூட தெரியாது. இன்றைக்கு எல்லா வசதிகளும் நமக்கு கார்ல இருந்து ஒரு ஓலாவில் ஒரு வசதி இருக்கு. அதனால இன்றைக்கு வசதி என்று கூற முடியாது. ஆனால் அந்த வசதிக்கு ஸ்ரீதர் கூறின மாதிரி தேவையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர சொகுசு அடிப்படையில் எந்த வசதி இருந்தாலும் அது அந்த சமுதாயத்துக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து, தனிமனிதனுக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து. அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு அமைப்பு தேவை. அதுக்காக வேலை செய்கிற தன்னலமற்ற கொஞ்சம் பேர். அதுக்கு உதவுறதுக்கு யார் வேணா வர முடியும், அரசாங்கமே கூட வர முடியும். அரசாங்கம் கூட தன்னலம் இல்லாமல் உதவ முடியும். ஆனால் தன்னலம் இல்லாதவர்கள் தான் அரசாங்கத்துடைய உதவியை கூட மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். தன்னலம் உள்ளவர்களால அரசாங்கம் கொடுக்கிற உதவியை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது. ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக போது கூறினார், அரசாங்கம் கொடுக்கிறதுல 85% கமிஷனாக மற்றவர்களுக்கு போகிறது, மக்களுக்கு 15% தான் போகிறது என்று கூறினார். அந்த நிலைமையெல்லாம் நிறைய மாறியாச்சு. யாரும் கமிஷனே அடிக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேர பணம் வருது, நீங்க பாக்குறீங்க. ஆனா இதற்கெல்லாம் கூட எந்தெந்த விதத்தில் அரசாங்கத்தையும் மக்களையும் இணைக்க முடியும் என்று சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு குழு தேவை. அதை இன்றைக்கு அரசியல் உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்த சகஜானந்தர் அறக்கட்டளை என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதன் மூலமாக இந்த ஏரியாவில் ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்க வேண்டும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் பணம் சம்பாதிக்கிறது அவருக்காரு, அவரே சொல்லிட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல யாராவது ஒரு கிளார்க்கு சம்பளத்துக்கு கீழே
இருக்கவங்க என்ன செலவு பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவர் செலவு அது மேல அவருக்கு தேவையே நாங்கள் இந்த சிந்தனா முறையில மாத்திரல கலாச்சார முறையில நாம் அதிகமா செலவழிக்க கூடாது. இதெல்லாம் எங்க அம்மா அப்பா எடுத்து அதை போட்டு கடையில போட்டு அப்படி படிச்சு முன்னுக்கு வந்தவங்க அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு நினைவு. நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா நமக்கு அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றாரு. அந்த மாதிரி ஒரு பண்பு பாரம்பரியத்துல வந்ததுனால ஸ்ரீதரன் வந்து நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும். இங்க எப்படி சன்னிதானந்தர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த காலத்துல எந்த விதமான உதவியும் இல்லாமல் அங்க யார் பார்த்தா யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு பிராமணர் தான் 50 ஏக்கர் நிலம் கொடுத்தாரு. அதை இந்த பள்ளிக்கூடத்தை திறந்ததும் ஒரு நீதிபதி அதை கொடுக்க கூடாதுன்னு பல பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த நிலத்தை வாங்கி பள்ளிக்கூடம் கட்டி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் படித்து முன்னுக்கு வந்த பள்ளிக்கூடம் எப்படி அரசியல் தலைவர்களை உருவாக்கியதோ அந்த அளவுக்கு அது தொழிலதிபர்களை உருவாக்குது. அதனால தொழிலதிபர்கள் தொழில் செய்யறவங்க சொந்தக்கால நிற்கிறவர்களை உருவாக்குவதற்கு நந்தனார் பள்ளிக்கூடம் இருக்கும் இந்த இடத்துல சோகோ ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். அதற்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த அறிவிப்பை செய்வதற்கு இந்த இடத்துல ஒரு தொழில் பயிற்சி கூடத்தை சோகோ உருவாக்கும். அதுக்கு என்னன்னா கொஞ்சம் நிலம் தேவை. யாரையாவது கேட்டு சாதாரணமான விலையில எவ்வளவு நிலம் வேணும் சார் உங்களுக்கு? 10-15 ஏக்கர் நிலம் வேணும். அதாவது நிலம் ரொம்ப பின்னால் இருக்கும். நாங்களும் ஒரு நிலத்தை பார்த்தோம். அது ரொம்ப தள்ளி இருந்தது, போறதுக்கு வழி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரோடு பக்கத்துலயா ஒரு நிலம் அது இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் கட்டி அவர் என்ன பண்ணுவாரு, பெரிய இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் போய் அழைக்க மாட்டாங்க. 12ஆம் கிளாஸ் படித்த பையனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் குறை இருந்தால் அதை அந்த குறையை பூர்த்தி செய்து கம்ப்யூட்டரில் அவனை ஈடுபடுத்தி 2 ஆண்டுகள் அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை அந்த கம்பெனியில் எடுத்துப்பார். இன்ஜினியரிங் படித்து தான் வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, தேவையில்லை. இன்ஜினியர் அந்த வேலைக்கு போவதே அவனுடைய பயிற்சிக்கு கீழ் தகுதியான வேலை. ஆனா ஒரு 12ஆம் கிளாஸ் படிச்ச பையனை உயர்த்தி அந்த வேலைக்கு கொண்டு போக முடியும். எத்தனை பேர் சார் அது மாதிரி வரைக்கும் 12ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிற அளவுக்கு ட்ரைனிங் ஒரு மாடல் தயார் பண்ணியிருக்கோம். அது ஆங்கில பயிற்சியில் இருந்து அதை எப்படி கணினியை உபயோகப்படுத்துவது, அதனுடைய பின் இருக்க தாற்பயம் என்ன, தத்துவம் என்ன எல்லாம் அவனுக்கு புரிந்துவிடும். அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாரோடையும் சேர்ந்து பழகும் போது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. 2500 பேர் உருவாக்கி இருக்கார். அதுபோல இங்கே ஒரு சென்டர் அமைத்து இதிலிருந்து ஆண்டுக்கு ஒரு 200-300-400 பேரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதை அறிவிக்கிறதுதான் நீங்க வந்திருக்கிறார். ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிலம் மாத்திரம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வருஷத்துக்குள்ள ஏதாவது இப்பவே ஒரு வாடகை இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர் பக்கத்துல ஒழுங்குசேரியில அவருடைய R&D அதாவது ஆராய்ச்சி செய்யற மையம் இருக்குது. யாராவது ஒருத்தர் உலகத்திலேயே உயர்ந்த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில அதை பத்தி ஆய்வு செய்வதற்கு அவங்க நியூயார்க்கு, பாம்பே, பெங்களூர்ல தான் ஆபீஸ் வைப்பாங்க. இவர் ஒழுங்குசேரியில ஆபீஸ் வைப்பாங்க. அது காரணம் என்னவென்றால் நீங்க அங்க போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அங்க 1 லட்சம் ரூபாய் செலவழித்து நீங்கள் செய்கிற வேலையை இங்க 1000 ரூபாயில செலவழிச்சு செய்ய முடியும். ஏனென்றால் அங்க வாடகையே அவ்வளவு. இப்ப பெங்களூர்ல போய் ஒரு பில்டிங் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை இருக்குல்ல, அதுவே அந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு அது காஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் இல்லாத ஒழுங்கு செய்ய
பெரிய ஒரு R&D சென்டர் வைத்திருக்கிறார். அதற்கு முதல் பொதுவாக சோஹோ நிறுவனத்திற்கு பயிற்சி உள்ள ஆட்களை நம்ம நந்தனார் பள்ளியில் இருந்து தயார் செய்வதற்கும் இந்த சென்டர் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை இங்கே கஷ்டப்படுத்தி அழைத்தோம். அவர் கூறியிருக்கிறார், அவர் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சகஜானந்தர் சிந்தனையை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும். அரசியல் இயக்கம் இல்லை, அரசியல் குறித்து போனது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு அரசியல் மூலமாக ஏராளமான விகாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அரசியல் வேண்டாம் என்று சொல்லலாம். மகாத்மா காந்தி அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம பெண்கள்லாம் பிளாச்சொலை முடிப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? கையில எண்ணெயை தடவிட்டு பிளாச்சொலை முடிப்பாங்க. சுயநலம் இல்லாமல் அரசியல தொட்டாக்கா அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த சுயநலம் இல்லாமல் கையில எண்ணெய் தடவிக்காத நீங்க பிளாச்சொலை முடிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க உங்க கையே அதுலேருந்து போகாது. அதுவும் உங்களுக்கு அரசியலுடைய தாற்பயம், அரசியல் அவசியம். ஆனா அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த மாதிரி அரசியல்வாதிகளையும் நாம் தயார் பண்ண வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த என்னுடைய சிந்தனைகளை இங்க பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. நன்றி.